ஏய், காதலிக்கும்போது காதலன் காதலியாக இருக்கட்டும், காதலி காதலனா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கும் ஒரே ஞாபகம். எப்பவுமே அவங்கள தான் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி தானே? 2 பேரும் இணை பிரியாம அவங்களுக்கு அவங்களே நினச்சிட்ருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ, காதல்ல இது வர்றது சகஜம். அப்படி தானே? ஸோ, அந்த மாரி அவங்களோட பார்வை, இவனோட பார்வை அவளுக்கும், அவளோட பார்வை இவனுக்கும் சூரியோதயம். எப்படி காலையில சூரியன் உதிக்குது. ஸோ, அந்த மாதிரி தான் நீ உன்னோட பார்வை பார்த்தா தான் எனக்கு அந்த நாள் இனிய நாளாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அருமையான இன்னைக்கு ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். அன்பே, நீ இல்லைனா கண்டிப்பாக நான் இங்கே கிடையாது. என் நெஞ்சில் எல்லாம் நீ மட்டும்தான் இருக்க. உன்னோட உயிரான அந்த ஓவியம் மட்டும்தான் இருக்குது. சொர்க்கமே நீ என் பக்கத்தில் நீ இருந்தால் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நல்லாயிருக்கும். இது என்ன பாட்டுன்னா பூங்குயில் ராகமே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. நம்ம நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படிங்கிற ஒரு மூவி. அந்த மூவியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூங்குயில் ராகமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காதலன் காதலிக்கு அங்கே கல்யாணம் நடக்கும். இவன் ஆசையாக மேடை கட்சி இவனுக்கு வந்து பாடுறதுல ரொம்ப விருப்பம். ஸோ, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருப்பான். அப்போது காதலன் வந்து காதலியை கைவிட்டு அவன் வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிவிட்டு, நீ உங்ககிட்ட சொத்து இல்லை சுகம் இல்லை, இனிமேல் நான் இதுக்கு உன் கூட இருக்கணும், உங்ககிட்ட காசு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கை கழுவிட்டு போயிடுவாங்க. அப்போது இவனுக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ, நம்ம போய் பாடலாம்னு சொல்லிட்டு பாடுறது கூட நீங்கள் பாருங்களேன். ஆனந்த் பாபு சார் வந்து நம்ம நாகி சார் இருக்காங்களா, அவங்களோட பையன்தான். அவர் வந்து அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இவங்க காதலி ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த ஃபோட்டோ கீழே விழும். அப்போம்போதும் பார்ப்பாங்க, கல்யாணம் யாருக்குன்னா அந்த காதலி அவங்களுக்கு தான் கல்யாணம். அந்த காதலனுக்கு எவ்வளோ மன வலிமை இருக்கும். தன் காதலி கல்யாணம் மேடையில் வேற ஒருத்தனோட நிற்கும்போது இவன் பாட்டு பாடுவான். இந்த கொடுமை நிறைய பேருக்கு நடந்திருக்கும். காதல் ஒரு இதமான ஒரு வழி தானே. அப்புறம் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த இசை நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம். அந்த இசை பிடிக்காத ஆட்களே இல்லை. அவ்வளோ தத்ரூபமாக ஒரு காதலோட பிரிவை, ஒரு காதலோட வலியை அவ்வளோ அழகாக எடுத்து வரைச்சிருப்பாங்க இந்த பாட்டில். காதலிச்சதை கூட நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மறந்து போயிடும். அப்படி தானே? நிறைய வேலைப்பளு அதையும் நினச்சிட்டு எல்லோரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பாடல் கேட்கும்போது காதலனோட நினைவுகளாக இருக்கட்டும், காதலோட நினைவுகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். அது ஒரு இயல்பு தானே. இதில் எனக்கு பிடித்த வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உந்தன் பெயர் கூட சங்கீதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் இருக்கும். பூங்குயில் ராகமே இந்த பாட்டு கேட்குறது மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமான ஒரு வழியை கூட கொடுத்தாலும் ஒரு சுகமான ஒரு வழியாக கூட இருக்கும். இந்த பாடலை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, உண்மையாக நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. அவங்க நினைவாலேயே ஒருதலை பட்சமாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க நினைவுகளால் அவங்களுக்காக இந்த பாட்டை நம்ம சமர்ப்பிக்கலாம். இதில் இந்த காதல் நினச்சி வருந்துட்டு இருப்பான். அப்போது இன்னொன்று நடக்கும் பாரு, எங்கள் பாட்டு முடியும் போது, அதாவது கோட்டு வந்து வாடகைக்கு எடுத்து தான் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த கோட்காரன் கடைசியில் அந்த பாட்டு முடியும் போது கேட்கணுமா, அப்போ அவன் கண்ணில் வரும் பாருங்க ஒரு சோகம், அழுகை. ஐயோ, அதை பார்க்கையில மனசே ரொம்ப கரைஞ்சி போயிடும். பாருங்களேன், ஒரு லவ் ஒருத்தங்களை எந்த அளவுக்கு மாற்றுது, வாழ்க்கையே புரட்டி போடுது. இதுக்கு தான் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ம காதலிக்கக்கூடாது. அதோட காதலோட பிரிவு இருக்கே, கொடுமையிலையும் கொடுமை.